பாரு 60 ரூபா வெட்டணும், இல்லைன்னா உங்க போட்டுருவேன். சரிங்க, எப்படி கொடுக்காம இருப்பேன். என்ன மணி? ஏன்பா அவங்ககிட்ட போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? ஏய், அறிவியல் உனக்கு இப்படியே வண்டி ஓட்டுவேன்? கொஞ்சம் விட்டா மேலே ஏத்தி சாகடிச்சிருவ போல. வேணும் தானே இப்படி பண்ண நீ? நான் இதுக்கு வேணும்னே பண்ணணும். என் வண்டியை கீழே போட்டு உடைக்கிறதுக்கா? என் கை கால நானே உடைச்சுக்கிறதுக்கா? ரோட்ல கல்லு கடந்துச்சு, அது மேல வண்டி ஏறினதுல தடுமாறிடுச்சு. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ ரோட்டை பார்த்து வண்டி ஓட்ட வேண்டியதானே? வண்டி போற ரோட்ல நீங்க தான் பார்த்து நடக்கணும். ஏய், வெயில எவ்வளவு கஷ்டப்பட்டு நின்னு 2 குடம் தண்ணியை புடிச்சிட்டு வந்திருக்க, எல்லாமே வீணா போச்சு. கீழே விழுந்து கிடக்குற இந்த வண்டியை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கினேன் தெரியுமா? அது எப்படி சொட்டை அடிச்சு பாருங்க. உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா? தண்ணியும் வேணாம், ஒண்ணும் வேணாம், இன்னைக்கு குளிக்கவும் வேணாம். ஏய், யாரு? மாப்பிள்ள, நீங்க இப்போ குளிக்க தண்ணி இல்லாம அவஸ்தைப்படுறத நான் கவனிச்சேன். இந்த குடத்தை தண்ணியை வேணா எடுத்துக்கங்க. முதல்ல குளிச்சுட்டு கிளம்புங்க. இங்க பாருங்க, நீங்க மாப்பிள்ளன்னோ நான் மாமியாருன்னு எல்லாம் பார்க்க வேண்டாம். எதிர்த்த வீட்டில் கொடுத்துன்னு இருக்கிற ஒருத்தைய கூட நீங்க என்ன நினைச்சுக்கலாம். தண்ணி எடுத்துக்கங்க மாப்பிள்ள. தேங்க்ஸ். ஏன் தக்காளி எப்படி குத்தி கிழிச்சிட்டு இருக்க? என்ன பண்றது, அவளையும் இதே மாதிரி குத்தி கிழிக்கணும்னு ஆத்திரமா வருது. முடியலையே. எங்க இருந்துதான் அந்த ஜீவா தம்பி இவளை புடிச்சிட்டு வந்தாரோ தெரியல. இருக்கிற எல்லாரையும் விட்டுட்டு நம்மளையே மோபம் புடிச்சிட்டு இருக்கா. என்ன சொல்றது, நமக்கு நேரமே சரியில்லை. என்னைக்கு அவ இந்த ஹோட்டலுக்கு உள்ள வந்தாலோ அன்னைக்கே நமக்கு பிடிச்சது சனி. நெசந்தாயா, நீ எப்படி யாருக்கும் தலை வணங்காம ராசா வட்டம் வள வந்துட்டு இருந்த, உன்னையே எல்லாரும் முன்னாடி தலைகுனி வச்சுட்டாளே அவ. அது கூட பரவாயில்ல, உன் கழுத்துல தாலி கட்டின முதல் நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் உன் கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் வராம நான் உன்னைய பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா உன்னை போய் எல்லாரும் முன்னாடியும் கண்ணீர் விட விட்டாலே, அதை நினைச்சா தாண்டி எனக்கு கொஞ்சம் கூட மனசே ஆற மாட்டேங்குது. நாசமா போறவ நல்லாவே இருக்க மாட்டா. எப்படி ஜேன்னு நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம். மொத்த ஓட்டலும் நம்ம கண்ட்ரோல்ல இருந்துச்சு. யாரும் நம்மளை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டதில்லை. ஆனா இவ வந்த உடனே நம்மளோட கரண்ட்டையும் கட் பண்ணிட்டா, கமிஷனையும் கட் பண்ணிட்டா. மளிகை சாமான்ல கமிஷன் அடிச்சு வாங்கின பொருளை பிளாக்ல வித்து எப்படியெல்லாம் லாபம் சம்பாதிச்சோம், எல்லாத்துக்கும் ஆப்பு வச்சுட்டாளையா. அட கூறுகட்டவளே, இதுக்கு முன்னாடி நாம மத்தவங்க தலையில தான் மிளகா அரைச்சிட்டு இருந்தோம். ஆனா கடைசியில ஹோம்மேடு மசாலா தான் பெஸ்ட்னு சொல்லி நம்ம 2 பேர்த்தையும் அம்மிக்கல்ல இஞ்சி பூண்டு அரைக்க விட்டாளடி. யோ,
அதோட விட்டா கூட பரவாயில்ல. மார்க்கெட்ல கோழி மீன் வாங்குறதுல எவ்வளோ ஆட்டைய போட்டோம், அதுக்கும் வலைய வச்சுட்டாளே. ச்சே, இவளால நம்ம வருமானம் போச்சு, நம்ம வாழ்வாதாரத்தை கெடுத்து விட்டாளடி. இப்படி இருந்தா எப்படியா நம்ம பொழைக்கிறது? இவ இருக்கிற வரைக்கும் அது முடியவே முடியாது. அப்ப என்னையா பண்றது? அவளை எப்படியாவது இங்கிருந்து துரத்துறேன்டி. அம்மா, புருஷன முண்டாட்டி என்ன சதி திட்டம் திட்டிட்டு இருக்கீங்க? அது யாருக்கோ பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? அது அது இது அது என்னய்யா, எதுக்கியா மென்னு முழுங்குற? அவ உனக்கு மட்டுமா எதிரி? எனக்கும் தான் எதிரி. செஃப், என்ன விட்டீங்க? அவ எனக்கும் தான் எதிரி. பாத்தியா, இப்ப நம்ம அணி எவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு பாத்தியா? அவ சிங்கிள், நம்ம 4 பேர். சூப்பர் சார், கை கொடுங்க. ஈரமா இருக்கு. இனிமே அவ நம்ம எல்லாருக்கும் பொதுவான எதிரி. அவளை இங்கிருந்து துரத்துறது தான் நம்மளோட ஒரே லட்சியமே. அவளை மட்டும் இல்ல, அவளோட சேர்த்து அந்த திமிரு பிடிச்ச அப்பா டக்கர் அன்பு இருக்கிறான்ல, அவனையும் சேர்த்துக்க. வந்ததுல இருந்து எனக்கு ஓவரா குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கான். அவனையும் அவளோட சேர்த்து மொத்தமா தூக்குறோம். அது வரைக்கும் நமக்கு தூக்கமே இல்ல. என்ன சொல்றீங்க? சின்னசாமி சார், துறை வர நேரத்தை பாத்தீங்களா? ஹலோ, ஒரு நிமிஷம். எங்க போறீங்க? கிச்சனுக்கு தான். எதுக்கு? டிஃபனுக்கு பொங்கலோட செய்ய போறீங்களா, இல்ல நாங்க செஞ்சு வச்சதை சாப்பிட போறீங்களா? மணி என்ன அப்போ? பத்திர இல்ல நீங்க இந்த ஹோட்டல்ல வேலை செய்யற செஃபா, இல்ல சாப்பிட வந்த கஸ்டமரா? அது நான் ஏங்க, என்னங்க அது இது இழுத்துட்டு இருக்கீங்க? இல்லைங்க, காலையில ஒரு சின்ன பிரச்சனை. இங்க பாருங்க, உங்க பிரச்சனை எல்லாம் எங்ககிட்ட சொல்லாதீங்க. நீங்க உங்க இஷ்டத்துக்கு சவகாசமா வருவீங்க, உங்க வேலையெல்லாம் நாங்க இழுத்து போட்டுட்டு செய்யணுமா? என்னமோ அன்னைக்கு கிச்சனுக்குள்ள நாங்க கிளவுஸ் போடல, கேப் போடல அப்படின்னு பெருசா டிசிப்ளின் பேசுனீங்க. அந்த டிசிப்ளின் உங்களுக்கு இல்லையா? ரூல்ஸ்னா எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான். வேலை நேரத்துல பங்க்சுவலா இருக்கணும். நீங்க கேக்குறதெல்லாம் கரெக்ட் தான். ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, பாத்ரூம்ல தண்ணி வரலைங்க, அதனால தான் இவ்வளவு லேட் ஆச்சு. ஹலோ ஹலோ ஹலோ, சும்மா அது மாதிரி காரணத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. எங்க கிட்ட டிசிப்ளினை பத்தி பேசுற ஆளு, முதல்ல நீங்க டிசிப்ளினா நடந்து காட்டுங்க. இதோட ஊருக்கு உபதேசம் பண்ற வேலையெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா உங்க வேலை என்னமோ அதை மட்டும் செய்யற வேலையை பாருங்க. உங்க லண்டன் படிப்பு திமிரெல்லாம் இங்க காட்டக்கூடாது, புரியுதா? விடுங்க அன்பு, அந்த ஆள் அப்படிதான் திமிரு புடிச்சவன். எங்க நீங்க இந்த ரெஸ்டாரண்ட்ல அவனை விட பேர் எடுத்துருவீங்களோன்னு வயித்தறிச்சல்ல பேசுறான். நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இல்ல, நான் லேட்டா வந்தது தப்புதான். அதுக்கு ரீசன் சொல்றது கூட வாய்ப்பு கொடுக்காம இப்படி பேசினாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? அட நீங்க வேற அன்பு, அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவன்கிட்ட போய் ரீசன்லாம் சொல்லுவீங்களா? விடுங்க, நீங்க ரொம்ப திறமையானவரா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு உங்க மேல பொறாமையா இருக்கு. ஆனா உங்களோட மதிப்பு ஜீவா சாருக்கு தெரியும்ல, அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. மத்தவங்க எல்லாம் உங்க லெவலுக்கு கால் தூசிக்கு தான் சமம். அப்செட் ஆகாதீங்க அன்பு. உங்களை இங்க புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு லோன்லியெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்காக நான் இருக்கேன். கம் ஆன், ரிலாக்ஸ் அன்பு, ஃப்ரீயா விடுங்க. சும்மா அதே நினைச்சிட்டு இருக்காதீங்க. முதல்ல மனசுல இருந்து அதை தூக்கி போடுங்க. லைஃப் இஸ் ஆல் அபவுட் என்ஜாயிங் எவ்ரி மொமெண்ட், நாட் டு வரி.